மூன்றாம் அலையிலிருந்து தப்ப மாஸ்க் அவசியம் என சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன் கருத்து. சமூக இடைவெளியுடன் தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுரை. சென்னையில் பிளாக்கில் கரும்பூஞ்சை மருந்து விற்ற பெண் உட்பட 9 பேர் கைது. ஆன்லைனில் விற்பனை செய்தவர்களும் கைது. காரைக்காலிலிருந்து அரசு ஜீப்பில் மது கடத்திய 2 பேர் கைது. 50,000 மதிப்புள்ள மது வகைகள் பறிமுதல். ராசிபுரம் அருகே காரில் மண்ணுளி பாம்பு கடத்திய 3 பேர் கைது. வனத்துறை அதிகாரிகள் விசாரணை. 3 பேர் ஜாமீன் உத்தரவில் 5 பேரை விடுவித்த ஜெயங்கொண்டம் கிளை சிறை. தவறுதலாக விடுவிக்கப்பட்ட 2 பேர் தலைமறைவு. தில்லியில் நாளை முதல் கடைகள் திறக்க அனுமதி. 50% பயணிகளுடன் பஸ், மெட்ரோ ரயில் இயக்கம். கோவின் தளத்தில் தகவல் கசிவான செய்திக்கு மத்திய அரசு மறுப்பு. ஆதாரமற்ற செய்தி என விளக்கம். தமிழகத்தில் தொற்று குறைந்து வரும் 27 மாவட்டங்களில் நாளை முதல் டீ கடைகள் திறக்கலாம். பார்சலுக்கு மட்டும் அனுமதி. தமிழகம் முழுவதும் பாஜகவினர் டாஸ்மாக் திறப்புக்கு எதிர்த்து போராட்டம். திமுக மீது குற்றச்சாட்டு. மாஸ்க் அணிந்து வருவோருக்கு மட்டுமே மது கிடைக்கும் என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. வைரஸ் பரவும் பயம் இல்லாமல் காஞ்சிபுரம் மீன் மார்க்கெட்டில் குவியது கூட்டம். டெல்லியில் கோவிட் தொற்று குறைந்து வருவதால் கட்டுப்பாடுகளை தளர்த்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. நாளை முதல் மால்கள், ரெஸ்டாரண்ட்டுகள், கடைகளை திறக்க தில்லி அரசு அனுமதி அளித்துள்ளது. ஹோட்டல்களில் 50% இருக்கைகளில் அமர்ந்து உணவு சாப்பிடலாம். அரசு ஆபீசுகள் முழு அளவில் இயங்கலாம். தனியார் ஆபீசுகள் 50% ஆட்களுடன் செயல்படலாம். பஸ்கள், மெட்ரோ ரயில்கள் 50% பயணிகளுடன் இயங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 1 வாரம் இந்த தளர்வுகள் இருக்கும். அதன் பின் நிலைமை சீராவதை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு மேற்கொள்ளப்படும் என முதல்வர் கேஜ்ரிவால் கூறியுள்ளார். கோவிட் தடுப்பூசி போடும் பணிகளை கோவின் இணையதளம் ஒருங்கிணைத்து வருகிறது. தடுப்பூசி போட்டுக்கொள்ள விருப்பமுள்ளோர் தங்களின் ஆதார் எண்ணை கொண்டு இந்த தளத்தில் முன்பதிவு செய்து குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். இந்நிலையில் இந்த தளத்தை மர்ம நபர்கள் முடக்கி இருப்பதாகவும் அதில் பதிவு செய்யப்பட்டிருந்தவர்களின் தகவல்கள் கசிந்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. இதற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த தகவல்கள் ஆதாரமற்றவை எனவும் மக்களின் தகவல்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வதந்தி குறித்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட் சிறப்பு மையத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவிட் சிகிச்சைக்காக தமிழகம் முழுவதும் 1,03,000 படுக்கை வசதிகள் இருந்தது. இப்போது கூடுதலாக 70,000 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றார். முதலில் தடுப்பூசி போட மக்களிடம் தயக்கம் இருந்தது. இப்போது ஆர்வத்துடன் போட்டுக் கொள்கின்றனர். 3வது அலையிலிருந்து தப்ப தடுப்பூசி மட்டும் போதாது, சமூக இடைவெளி, முகக்கவசம் முக்கியம் என்றார். நம்ம 3ஆம் அலையை தடுக்கணும்னா, ஏற்கனவே ஜப்பான்ல 4வது 5வது அலை அப்படின்னு சொல்றாங்க, தடுக்கணும்னா இந்த விழிப்புணர்வு பழக்க மாற்றங்கள்ல எந்த சேஞ்சும் வரும். ஒன்று தடுப்பூசி போடணும். முதலமைச்சர் நிரந்தர தீர்வுங்கிறது பொது சுகாதார வல்லுநரின் கருத்து. தடுப்பூசி 1 கோடினா நம்ம இந்த ஆண்டு இறுதிக்குள் அட்லீஸ்ட் நம்ம 4-5 கோடி முடிக்கணும். ஸோ அதற்கு தேவைக்கேற்ப மருத்துவர்களும் கலெக்டர்ஸும் தயார்படுத்தியிருக்காங்க. நேற்றைய தினம் 3.26 லட்சம்னா நாங்கள் 6லேருந்து 7 லட்சம் வரைக்கும் போட தயார் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கோம். அதுக்கு தேவையான நமக்கு 7 லட்சம் கையிருப்பு இருக்கணும். அது ஒன்று. இன்னொரு பக்கம் அலையை தடுக்கணும்னா எந்த அனுமதிக்கு பணியாக இருந்தாலும் பயப்படாம நம்மளோட பழக்கத்தை மாற்றாமல் மாஸ்க் அணியணும், தள்ளி நிற்கணும். அதுக்கு தள்ளி நிற்கணும்னா இப்போ இந்த மாதிரி நிற்கும்போது 15 நிமிஷத்துக்கு மேலே கூட நிற்கக்கூடிய நிகழ்வுகளை தவிர்க்கணும். கோவிட் தொற்றால் பாதிக்கப்படும் பலருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஏற்படுவது புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது.
இதுவரை தமிழகத்தில் 1400க்கும் அதிகமானோர் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான ஆம்போடெரிசின் ஊசி மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி சென்னையில் ஒரு கும்பல் ஆம்போடெரிசின் மருந்தை அதிக விலைக்கு விற்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. LIC கட்டடம் அருகே போலீசார் மாறுவேடத்தில் கண்காணித்த போது 2 பைக்கில் வந்த 4 பேர் ஆம்போடெரிசின் மருந்துகளுடன் நின்றிருந்தனர். அவர்களை மடக்கி பிடித்து கருப்பு பூஞ்சை மருந்தை பறிமுதல் செய்தனர். வண்டலூரைச் சேர்ந்த 5 பேர் கருப்பு பூஞ்சை மருந்தை ஆன்லைனில் விற்றனர். அவர்களையும் போலீசார் கைது செய்தனர். G7 அமைப்பின் 47வது மாநாடு பிரிட்டனில் நடந்து வருகிறது. இந்த மாநாட்டில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் கலந்து கொண்டார். இதையடுத்து பேசிய அவர், உலகில் அடுத்த ஆண்டுக்குள் 70% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். இதற்கு 1100 கோடி டோஸ் தடுப்பூசி தேவைப்படும் என்றும் அவர் கூறினார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் விஜயபுரம் மண்டலம் நரபுராஜு கன்ட்ரிகாவைச் சேர்ந்தவர் சுனில்குமார். வேலை விஷயமாக திருப்பதியில் சில ஆண்டுகள் வசித்த போது அங்கு நிதி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய சுஹாசினியை காதலித்தார். கடந்த ஆண்டு டிசம்பரில் திருமணம் செய்தனர். சுனில்குமாரிடம் தான் ஆதரவற்றவள் என சுஹாசினி கூறியதால் பாசத்துடன் பார்த்துக் கொண்டார். குடும்பத்தினரும் அன்பு காட்டினர். சிறு வயதில் தன்னை வளர்த்த மாமாவுக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி 6 லட்சம் ரூபாயை சுனில்குமாரிடம் வாங்கிக் கொண்டு சென்ற சுஹாசினி மீண்டும் திரும்பி வரவே இல்லை. திருப்பதியில் சுஹாசினி வேலை பார்த்த அலுவலகத்துக்கு போனார். ஆதார் ஜெராக்ஸை வாங்கிய போது அதில் நெல்லூர் முகவரி இருந்தது. கணவர் பெயர் வெங்கடேஷ் என இருந்தது. சுனில்குமார் அதிர்ச்சி அடைந்தார். நெல்லூருக்கு சென்றபோது வெங்கடேஷ் மூலம் சுஹாசினிக்கு ஒரு மகள் இருப்பதை அறிந்து நொறுங்கி போனார். தன்னை சுனில்குமார் தேடுவதை அறிந்ததும் சுஹாசினியே போனில் வந்தாள். நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், உன்கிட்ட வாங்கின பணத்தை சீக்கிரம் கொடுத்துடுறேன் என்றார். முதல் திருமணம் பற்றி சுனில்குமார் கேட்டபோது, ஆமாடா, ஒரு புருஷன்ல உன்னையும் சேர்த்து 3 பேரை கல்யாணம் கட்டியிருக்கேன். போட்டோ அனுப்புறேன் பாரு, முதல் புருஷனுக்கு 1, 2வது புருஷனுக்கு 1ன்னு 2 குழந்தைங்க இருக்கு. என்ன செய்ய போற? போலீஸுக்கு போனா உன் பணம் கிடைக்காது, பரவாயில்லையா என சுஹாசினி மிரட்டினாள். திருமண போட்டோக்களை போலீசிடம் கொடுத்து சுனில்குமார் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து சுஹாசினியை தேடி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திலீப் குமார். இவர் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து வந்தார். சம்பவத்தன்று 20 கிராம் எடையுள்ள தங்க செயினை கழற்றி வைத்துவிட்டு தூங்கினார். கண் விழித்து பார்த்தபோது செயினை காணவில்லை. நாய் அருகே செயினின் சிறு துண்டுகள் கிடந்தன. செயினை நாய் கடித்து விழுங்கியிருப்பதை உணர்ந்த திலீப் குமார் கால்நடை டாக்டரிடம் ஓடினார். நடந்ததை சொன்னார். நாய் வயிற்றில் இருக்கும் செயினை எடுத்து தரும்படி கேட்டார். செயினுக்காக நாய்க்குட்டிக்கு ஆபரேஷன் செய்ய முடியாது என டாக்டர் கைவிரித்தார். மலத்துடன் சேர்ந்து செயின் வரும், பொறுமையாக இருங்கள் என கூறி திலீப் குமாரை அனுப்பி வைத்தார். டாக்டர் சொன்னபடி நாய் மலம் கழித்த போது செயினின் சில துண்டுகள் வெளியே வந்தன. 4 கிராம் செயின் மட்டுமே வந்தது. இன்னும் 15 கிராம் நகம் வெளியே வர வேண்டியிருப்பதால் நாய் எப்போது மலம் கழிக்கும் என திலீப் குமாரும் அவர் குடும்பத்தினரும் காத்திருக்கின்றனர். நாய் எங்கே போனாலும் திலீப் குமார் பின்னாலேயே ஓடுகிறார். காரைக்காலில் ஊரடங்கு தளர்வில் கடந்த 8ஆம் தேதி முதல் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. அங்கிருந்து நாகை மாவட்டத்திற்கு தொடர்ந்து மது கடத்தப்படுவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து திட்டச்சேரி அருகே நடுக்கடை பஸ் நிறுத்தத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக அரசு ஜீப் ஒன்று வந்தது. ஜீப்பை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் காரைக்காலில் இருந்து மது மற்றும் சாராய பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள மது வகைகள் மற்றும் ஜீப்பை போலீசார் பறிமுதல் செய்தனர். அரசு வாகன ஓட்டுநர் ராஜேந்திரன் மற்றும் காந்தி ஆகிய 2 பேரை கைது செய்தனர். அரசு ஜீப்பில் மது கடத்தியது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மும்பையில் மழை பெய்ததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. கண்டிவலி தொகுதியில் மழைநீர் தேங்கி நின்றதால் சாலையே சேரும் சகதியுமாக மாறியது. இதை பார்த்த அந்த தொகுதியின் சிவசேனா MLA திலீப் லண்டேவுக்கு கோபம் வந்தது. அதிகாரிகளை சத்தம் போட்டார். மழைநீர் வடிந்து ஓடும் கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணி கான்ட்ராக்டரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் பணிகளை செய்யவில்லை என அதிகாரிகள் போட்டுக் கொடுத்தனர். கான்ட்ராக்டரை MLA அழைத்தார். தேங்கிய மழைநீரின் நடுவே உட்கார வைத்தார். கான்ட்ராக்டர் தலையில் குப்பையை கொண்டு வந்து கொட்டும்படி ஆதரவாளர்களிடம் MLA சொல்ல அவர்களும் குப்பையை கொட்டினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது.
கடமையை செய்யாததால் குப்பையை கொட்டச் சொன்னேன், இதில் என்ன தவறு என எம்எல்ஏ திலீப் தனது செயலை நியாயப்படுத்தினார். அவரது செயலை எதிர்க்கட்சிகள் கண்டித்துள்ளன. உத்தவ் ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது, அனைத்து தரப்பினரும் மிரட்டப்படுகின்றனர் என்பதற்கு இது உதாரணம் என்றனர். தமிழகத்தில் தொற்று குறைந்து வரும் 27 மாவட்டங்களில் நாளை முதல் டீ கடைகள் திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. காலை 6 முதல் மாலை 5 வரை கடைகளில் பார்சல் மட்டும் வாங்கி செல்லலாம். யாரும் கடையில் அருந்தக்கூடாது. பார்சல் வாங்குபவர் பாத்திரங்கள் எடுத்து செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் பகுதி காமராஜர் நடுநிலைப் பள்ளியில் 3 நாட்களுக்கு பிறகு கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. ஜூன் மாதம் 15ஆம் தேதி மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு செல்ல உள்ளதால் அதிகமான மீனவர்கள் ஆர்வமுடன் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு உட்பட்ட மாயார் பகுதியில் அரிய வகை கழுதை புலிகள் வாழ்கின்றன. அங்குள்ள மசினகுடி அருகே சாலையோரத்தில் கழுதை புலி இறந்து கிடப்பதாக வன அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதிகாரிகள் அதன் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்தனர். வாகனம் மோதி கழுதை புலி இறந்திருக்கலாம் என வன அதிகாரிகள் கூறினர். இதுகுறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தில் சாராயம் காய்ச்சிய ராபர்ட், பாலகுமார் உள்ளிட்ட 9 பேரை மே 29ஆம் தேதி மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். அனைவரும் ஜெயங்கொண்டம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். 9 பேரில் 4 ஏற்கனவே நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. மீதமுள்ள 5 பேரில் 3 வெள்ளிக்கிழமை மாலை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. நீதிமன்ற உத்தரவு நகலை அவர்களது வக்கீல் ஜெயங்கொண்டம் கிளை சிறையில் கொடுத்துள்ளார். அதனை வாங்கிய சிறை அதிகாரிகள் நகலை சரியாக படிக்காமல் 3 பதிலாக 5 பேரையும் ஜாமீனில் வெளியே அனுப்பி வைத்தனர். அவர்கள் சென்று பல மணி நேரம் கழித்து அரசு வக்கீல் ஒருவர் உத்தரவு நகலை படித்து பார்த்தபோது 3 மட்டுமே ஜாமீன் வழங்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. ராபர்ட் மற்றும் பாலகுமார் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. அவர்கள் இருவரையும் குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் மலத்தான்குளம் கிராமத்திற்கு சென்று தேடினர். ஆனால் அவர்கள் இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தெற்கு ரயில்வேயில் உள்ள அனைத்து வழித்தடங்களையும் மின்மயமாக்கி இரட்டை பாதைகளாக மாற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை, ராமேஸ்வரம் வரை அகல ரயில் பாதை பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் இந்த பாதையை மின்மயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. திருச்சி முதல் புதுக்கோட்டை வரை பணிகள் முடிவடைந்துவிட்டது. மேலும் புதுக்கோட்டையில் இருந்து காரைக்குடி வரையிலான பணிகள் முழுவீச்சில் நடத்தி வருகிறது. இந்த பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடைந்து மின்சார ரயில்கள் ஓடத் தொடங்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சிறப்பு முகாம்களில் 2வது நாளாக இன்றும் கூட்டம் அலைமோதியது. கரூர் நகரில் பசுபதீஸ்வரா பெண்கள் பள்ளியில் நடக்கும் தடுப்பூசி முகாமில் ஊசி போட்டுக் கொள்ள அதிகாலை 4 மணி முதலே மக்கள் வரிசையில் காத்திருந்தனர். காலை 9 மணிக்குத்தான் தடுப்பூசி செலுத்தும் பணி ஆரம்பித்தது. அதனால் அதிகாலையிலேயே வந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போன் போட்டு டீ, காஃபி வாங்கி வரச் செய்தனர். வரிசையில் நிற்கும் இடத்தின் அருகிலேயே உட்கார்ந்து சாப்பிடுகின்றனர். பிறகு மீண்டும் வரிசையில் நின்று தடுப்பூசி போட்டுக் கொள்கின்றனர். நேற்று வரை கரூர் மாவட்டத்தில் 1,17,846 டோஸ்கள் போடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் மாவட்டத்தில் உள்ள ஜூகி சுல்குல்பூர் கிராமத்தில் சில நாட்களுக்கு முன் கொரோனா மாதா கோவில் கட்டப்பட்டது. நாகேஷ்குமார் ஸ்ரீவத்சவா இந்த கோவிலை கட்டினார். அர்ச்சகரையும் நியமித்து சிறப்பு பூஜைகள் நடத்த ஏற்பாடு செய்தார்.
கொரோனா மாதாவுக்கு தீபாராதனை ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்களும் அதிக அளவில் வரத் தொடங்கினர். பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. கொரோனா மாதாவை வழிபட்டால் கோவிட் தொற்றிலிருந்து தப்பலாம் என்ற மூட நம்பிக்கையும் பரவியது. ஊர் மக்களை பாதுகாப்பதற்காக கோவிலை கட்டியதாக நாகேஷ் கூறி வந்தார். ஆனால் என் நிலத்தை அபகரிப்பதுதான் நாகேஷின் நோக்கம். அவர் கோயிலை கட்டியிருப்பது எனக்கு சொந்தமான நிலத்தில் என வெளியூர்காரர் ஒருவர் போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் அது உண்மை என தெரிய வந்ததும் கொரோனா மாதா கோவிலை அதிகாரிகள் இடித்து தரைமட்டமாக்கினர். அடுத்தவர் நிலத்தில் கோவிலை கட்டியதோடு கோவிட் பற்றி தவறான தகவல்களை பரப்பிய நாகேஷை கைது செய்தனர். மத்திய அமைச்சர் அலுவலகங்கள் 20% செலவை குறைக்க வேண்டும் என்று நிதி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஓவர் டைம் அலவன்ஸ், சேவையை பாராட்டி அளிக்கும் வெகுமதிகள், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணம், வாடகை, அலுவலக செலவுகள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் அமைச்சரகங்களில் செலவை குறைக்க முடியும் என நிதி அமைச்சகம் அனுப்பியுள்ள உத்தரவில் தெரிவித்துள்ளது. செலவை குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசின் அனைத்து துறைகளுக்கும் இதே ஆணை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் வளாகத்தில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் அவருக்கு தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் அபாயம் நீங்கி நாட்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டிக் கொண்டதாக அவர் தெரிவித்தார். ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை, பெரிய காஞ்சிபுரம் தர்கா உள்ளிட்ட பகுதிகளில் மீன் கடைகள் திறக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கானோர் இடைவெளியை மறந்து அடித்துக் கொண்டு மீன் வாங்கி செல்கின்றனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸ், நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. கோவிட் தொற்று குறைந்து வரும் 27 மாவட்டங்களில் நாளை டாஸ்மாக் திறக்கப்படுகிறது. காலை 10 முதல் மாலை 5 வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குடிமகன்கள் வரிசையில் நின்று மதுவாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. வெள்ளை வட்டங்கள் வரையப்பட்டுள்ளது. 6 அடி இடைவெளியுடன் நின்று மது வாங்கி செல்ல வேண்டும். தினமும் 300 முதல் 500 டோக்கன்கள் வழங்கப்படும். ஒரே நேரத்தில் 5 பேர் மட்டுமே மது வாங்க அனுமதிக்கப்படுவர். மாஸ்க் அணியாமல் வந்தால் மது கிடைக்காது. கூட்டத்தை கட்டுப்படுத்த தடுப்பு வேலிகள் அமைக்கப்படுகிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க மது கடைகளை கண்காணிக்க போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் டாஸ்மாக் திறக்க எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கீரனூர் சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது 3 பேர் மண்ணுளி பாம்பை கடத்திச் சென்றது தெரிய வந்தது. பாம்பையும் காரில் இருந்த வில்பிரன், வேல்முருகன், ஆல்வின் ஆகியோரை போலீசார் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை சேர்ந்த சசிகுமார் என்ற இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த +2 மாணவியை காதலித்தான். விஷயம் வீட்டில் தெரிந்ததால் சசிகுமாரை விட்டு விலக மாணவி முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் தனது வீட்டின் அருகே உள்ள மைதானத்திற்கு மாணவியை வரவழைத்து சசிகுமார் சமாதானம் செய்துள்ளான். தன்னை தொடர்ந்து காதலிக்கும்படி வற்புறுத்தியுள்ளான். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணவியின் கழுத்தில் சரமாரியாக குத்திவிட்டு சசிகுமார் தப்பி ஓடினான். கழுத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டுக்கு வந்த மாணவியை பார்த்து பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக வேலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் வாணியம்பாடி போலீசார் சசிகுமார் வீட்டுக்கு விரைந்தனர். அறையில் சசிகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்திருந்தான். போலீசார் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூரில் இருந்து ராஜபாளையம் செல்லும் சாலையில் பர்வக்குடி கண்மாய் அருகே பழமையான 2 சிற்பங்கள் கண்டறியப்பட்டன. இதுகுறித்து ராஜபாளையம் கல்லூரி வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் கந்தசாமி ஆய்வு நடத்தினார். ஒரு சிற்பம் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வைணவ எல்லைக்கல் என தெரியவந்துள்ளது. அதில் சங்கு, சக்கரம், நாமம் புடைப்பு சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு ஐயனார் சிற்பம் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என கூறப்படுகிறது. அதில் ஐயனார் உருவம் பூர்ணகலா புஷ்கலா சமேதராக அமர்ந்த நிலையில் உள்ளது.
டாஸ்மாக் திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் பாஜகவினர் அவரவர் வீட்டு முன் நின்று போராட்டம் நடத்த தமிழக பாஜக மாநில தலைவர் முருகன் வேண்டுகோள் விடுத்தார். சென்னை டி நகரில் பாஜக அலுவலகத்தில் முருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. டாஸ்மாக் விவகாரத்தில் திமுக இரட்டை வேஷம் போடுகிறது என விமர்சித்தார். ஆட்சியில் இல்லாதபோது ஒரு நிலை, வந்தபின் வேறு நிலை என ஸ்டாலின் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் பெட்ரோல் விலை குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். அதாவது டாஸ்மாக் கடைகளை கொரோனா தொற்று 5000 கேஸ்கள் இருக்கும் பொழுதே மூடணும்னு சொன்னவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு டாஸ்மாக் கடைகளை திறக்கவே கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். அவருடைய வீட்டில் இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவங்க குடும்பத்தார் ஆர்ப்பாட்டம் பண்ணார்கள். தேர்தல் நேரத்தில் அவங்க சொன்னது, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், அதாவது சாராய ஆலைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொல்லி மக்களிடத்தில் வாக்குகள் வாங்கி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அதே டாஸ்மாக் கடைகளை திறப்பதை கண்டித்து அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவை தொடாமுத்தூரில் உள்ள தனது வீட்டில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் போராட்டம் செய்தார். பெண்களின் துன்ப வாழ்க்கைக்கு விடியல் தாங்க என தெரிவித்தார். அவர் கையில் வைத்திருந்த போஸ்டரில் தமிழக அரசே டாஸ்மாகை திறக்காது என எழுதப்பட்டிருந்தது. தொண்டர்கள் இடைவெளி பின்பற்றி மாஸ்க் அணிந்து போராட்டம் செய்தனர். தஞ்சாவூரில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ஜே சதீஷ் தலைமையில் மானம்பூ சாவடி பகுதியில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சில மாதங்களாக பெட்ரோல் டீசல் விலை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. மலைப்பகுதிகளில் கூடுதல் விலையில் விற்கப்படும். கொடைக்கானலில் ஊத்தி என்ற இடத்தில் உள்ள பங்கில் நேற்று 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 100.34க்கும், மூஞ்சிக்கல் பகுதியில் ரூபாய் 100.04க்கும், செண்பகனூரில் ரூபாய் 99.95க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஸ்பீடு பெட்ரோல் விலை 1 லிட்டர் ரூபாய் 102.83ஆக இருந்தது. கோவிடை எதிர்கொள்வதற்கு ஒரு பூமி ஒரே சுகாதார முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி G7 மாநாட்டில் பேசினார். ஒரே சமூகமாக இணைந்து இந்தியாவில் கோவிடை எதிர்கொண்டோம். தடுப்பூசிகள் மற்றும் டிஜிட்டல் உபகரணங்களை நாங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தினோம் என்றார். சர்வதேச அளவில் சுகாதார நிர்வாகத்தை மேம்படுத்தும் முயற்சிக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என மோடி தெரிவித்தார். கோவிட் 3வது அலைக்கு வாய்ப்பு இருக்கிறது, இது உண்மைதான் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். டெல்லியில் 22 ஆலைகளில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். டெல்லியில் சராசரியாக ஒரு நாளுக்கு 150 டன் ஆக்ஸிஜன் தேவைப்பட்ட நிலையில் 2வது அலையில் 700 டன் ஆக்ஸிஜன் தேவைப்படுகிறது. 3வது அலை வந்தால் அதை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக தெரிவித்தார். जो दूसरी वेव सितंबर में आई थी पिछले साल, उसमें लगभग 6000 के करीब केस थे. जो तीसरी वेव आई थी उसमें 8500 डेली पीक थी, और ये जो चौथी वेव आई थी इसमें 8500 से एकदम से 28000 केसेस डेली आ रहे थे. और केवल नंबर ऑफ केसेस नहीं बढ़े, बल्कि उसकी इंटेंसिटी भी बहुत ज्यादा सीवियर थी. इस बार जो लोग बीमार पड़ रहे थे बहुत ज्यादा बीमार पड़ रहे थे, और इस बार हमने कई सारे लोगों को खोया. बहुत ज्यादा दिक्कत आई हमें. तो अब अपने को तैयारी करनी है, हाथ पे हाथ रख के नहीं बैठ सकते. तीसरी वेव आने के चांसेस काफी रियल हैं. जब तीसरी वेव आएगी तो हम ये नहीं कह सकते कि हम बीच में हमने कुछ नहीं किया. तो आपकी सरकार इस वक्त युद्ध स्तर के ऊपर काम कर रही है. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பானாவரம், மகேந்திரவாடி, நெமிலி உள்ளிட்ட இடங்களில் திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்கள் உள்ளன. இங்கு கொண்டுவரப்படும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்படுகிறது. இதனால் ஏராளமான மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. அவ்வப்போது திடீர் மழை பெய்வதால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைகின்றன.
நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்து பாதுகாப்பாக வைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம் அனைத்து துறைகளிலும் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரைவு செய்திகளுக்கு தினமலர் பாருங்கள். யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து இப்போது டெலிகிராமிலும் அசத்தும் சினிமா செய்திகள், அதிர வைக்கும் போட்டிகள் அனைத்தும் உங்கள் விரல் நுனியில்.